ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி அடுத்த சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்த ஈவெண்ட்டுக்கு கிளம்பியாச்சு. வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று நல்லா கேட்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கொட்டுது. இப்போ நம்ம கூட ஆண்டவரனால இந்த மாதிரி ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வர இடமா பார்த்து வாங்கி வச்சிடணும்ப்பா. வாங்கிட்டு பில்டிங் கட்டணுன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த மாதிரி ஹட்டு எங்கப்பா இது நாங்கள் ஒரு குட்டையில் இறக்கி விட்றீங்க. தண்ணி சவுண்டு கேட்குது. தண்ணி குளிக்கிற அந்த இடத்துல குளிக்க முடியாதா? இந்த குட்டையில் தானே தண்ணி வருதா? அங்கே நில்லுப்பா நில்லு, என்ன பண்ற? இது நிற்கிற இடம் தானே. ஆச்சா கை ஸ்கிராச் ஆச்சா? காட்டு. ஒன்னாவல பாறை கீழ்ச்சி இறங்கியாச்சு. ஆமா, இங்க வரும்போது ரோப்பை பிடிச்சிட்டீங்க, பேலன்ஸ் இல்லாம திரும்பி. நீ கண்ணாடி கழட்டி வச்சுட்டு வரணும்ப்பா. எங்க போனாலும் இந்த கண்ணாடி மாட்டின்னு சுத்துறாச்சு. நான் வந்தேன், ஏதாவது தூசு துரும்பு பட்டுச்சா? உனக்கு வந்து பழக்கம், எனக்கு நீ எப்படி தப கட்டி விழுந்த? நான் வந்து ஆக்சுவலி நான் யோசிச்ச மாதிரி இறங்கி இருந்தான்னா விழுந்துருக்க மாட்டேன். அவர் இல்ல அப்படி பண்ணாதீங்க இப்படியே. நான் எப்படி இறங்கி வந்தேன்? உட்காந்து நான் இறங்கி வந்தேனா அழகா? அதான்ப்பா உனக்கு பழக்கம்ப்பா. நீ யாரு? சுப்பிரமணி பொண்ணு. வா. சுப்பிரமணி பொண்ணு எல்லாம் கிடையாது, கொடிவெறி குயின் நீனு. வா. அவர் என்ன இந்த சேத்து தண்ணியில நீச்சல் அடிச்சு? இது கொஞ்சம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு வந்தோம், அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு வந்தோம். அடுத்தது இங்கே இறங்குறோம். இப்போ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபால்ஸு. இதில் தான் நம்ம குளிக்க போகிறோம். போ பேபிமா. நான்லாம் குளிர், எனக்கெல்லாம் குளிர்ல. போ அங்கே போ. ஆழனாலும் 5 அடி தானே. முழுகாது போ. ஏன்பா போக முடியலையா? ஓ, இந்த இது ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனாலயா? இல்ல, அவரும் ஜாக்கெட் போட்டு தானே இருந்தாரு. இதுக்கு என்னப்பா ஸ்விம்மிங் வேண்டி இருக்குது? அவள்தான் அப்படியே பட்டுனரு. அப்படியே போ போ பேபிமா. புஷ் பண்ணிட்ட. போயிட்ட. தலையை நினைக்க போற. தலையை நினைச்சிட்டியா? போ இன்னும் போ. என்னப்பா இன்னும் நீ தலையை நினைக்காம? இப்ப பார்த்து அட பாரு. பழகலாம். பழகு.
பா செருப்பு போயிடும்பா, எடுத்து மேலே வைப்பா. நீங்களே ஸ்லிப்பர்ஸ் போட்டு தான் இருக்கீங்களா? ஓஹோ, திரும்பி ஸ்லிப்பரை கழட்டி வச்சுட்டு பேபிமா போகுது. போப்பா போப்பா. அட அட, என்னப்பா நின்ன இடத்துல இருந்து ஆடிட்டுங்கிற பாரு. இப்போ இரும்ப ஆரம்பிச்சிட்ட, சில்னஸ் தாங்க முடியாம. இது ஒரு குட்டி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து அப்படியே வர தண்ணி. இது பியூராக தான் இருக்கும். பார்த்து அப்போ அந்த கயிறை பிடிச்சிக்கோ. அவள்தான். ஏய் கழுத்து, கயிறை பிடி. ஆமா, தண்ணிக்குள்ள இருந்தா தெரியாது. தண்ணி விட்டு வெளில பண்ணலாம், குளிர ஆரம்பிச்சிடும். அப்படியே உள்ள முழுவை. முன்னாடி நீ போ பாப்பலாம், போகுதான்னு பாரு. இது வேணாம், இது இல்லாம வேணா போலாம். இது இல்ல போக முடியாது. அங்க நிக்கலாம் முடியாது, பிடிக்க முடியாது. நிக்க முடியுதா உன்னால? என்னப்பா பண்ற? ஏன் மூஞ்சி அப்படி ஆகுது? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? பார்த்து பிடி, கல்லெல்லாம் கிழிக்குது. உன் சிகரெட்டு அங்க பாரு, போது பாரு. நம்ம டிக்கெட் எல்லாரும் வந்துச்சுங்க. அதுதான் மெதுவா உட்கார்ந்து உட்கார்ந்து இறங்குன்னு. அடிபட்டுருச்சா? எங்க எல்லாம் ஓவரா? எல்லாம் ஓவர். குளிச்சாச்சு. கொஞ்ச நேரம் தண்ணியில் நின்னா ஆறிடும். வெயில்ல நின்னா தண்ணியில் நின்னா இல்லை இருக்காங்க. பம்ப் செட்ல கூட எல்லாரும் குளிக்கிறாங்க. மோலி இறங்கிட்டாங்க. பம்ப் செட்ல இறங்கிட்டான் பார்த்தீங்களா? ரைட், ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கிளம்பியாச்சு. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆமாம். யாரு எவரு என்னன்னே தெரியல. பட் ஆனால் சூப்பரா நல்லா ஜாலியா இருந்தோம்ல. ஸோ அதனால எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லா சூப்பரா போச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம்ன்றது தான் பார்க்க போறீங்க. வீட்டுக்கு தான் போப்போம். அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். ஃபால்ஸ்க்கு இதை நீ எடுத்துன்னு வரல, டிஜே பாக்கெட் 3 எதுக்கு எடுத்துன்னு வரணும்? எடுத்துன்னு வந்திருந்தா அங்க எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க யாருனாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ சாப்பிட வந்துட்டோம். இங்க இருக்கிறதுலே இதுதான் வந்து கொஞ்சம் ஹோட்டல், பாரம்பரிய ஹோட்டலாமா, கொஞ்சம் டீசெண்டான ஹோட்டல், கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட் அப்படின்னாரு. சொன்னாங்க. போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. செம்ம பசி, ஹெவி பசி. நான் வேற லெவலில் என்ஜாய் பண்ணாச்சு. அதெல்லாம் வீட்டுக்கு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய், போய் ரெஸ்ட் எடுங்க. நீ சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாலியாக போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரிப் என்ஜாய் பண்ணுறோம். இது வந்துட்டு என்னென்னா, ஒரு நாள் ஈவினிங் 3:30 செக்இன் ஆகிட்டு அடுத்த நாள் மார்னிங் 11 o'clock செக் அவுட். அந்த மாதிரி இதுதான். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, அட்வென்ச்சர் கேம்பிங். நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது கேம்பிங் மாதிரி. இது வந்துட்டு டென்ட்டில் தான் நம்ம போய் தங்கணும். ஃபாரஸ்ட்குள்ளே, அது ஊருக்குள்ளே எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் தான் நம்ம தங்குற மாதிரி இருக்குது. இது சூப்பராக இருந்தது. தடான்னு போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஃபால்ஸ் எல்லாம் நான் நிறையா போயிருக்கேன். பட் இந்த ஃபால்ஸில் இவங்க பார்த்ததெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி. ஆனால் ஜாலியாக, நானும் கொடிவேரியில் குளிச்சிருக்கிறேன். அதெல்லாம் ஓகே. நீங்கள் பிறந்து வளர்ந்ததுல பிறந்து வேற வளரணுமா? அதனால அது வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னா, எனக்கு ஒவ்வொரு இதுவும் அது நல்லா இருந்தது. இந்த மாதிரி போய் நடந்து அவங்க போய் அந்த வழியை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருந்தது.
என்ன சொல்றது ஒன்னொன்னு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நடக்கிற மாதிரி இருந்தது. நம்ம இந்த அட்வென்ச்சர் சேனல்ல வர மாதிரி சூப்பரா போச்சு எங்களுக்கு. உங்களுக்கு வீடியோல பாக்குறத விட எங்களுக்கு அங்க நேர்ல என்ஜாய் பண்ணது ரொம்ப ஜாலியா இருந்தது. ஐயோ இதுல நடக்கணுமா, ஐயோ இதுல போகணுமா, இதுல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அதுல போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அந்த கயாக்குக்கு போன ரூட்டும் அப்படிதான், கயாக் போட் ஓட்டுறதுக்கு ஃபால்ஸ் ரூட்டும் அப்படிதான் இருந்தது. நைட்டு வந்து கொஞ்சம் வந்து அந்த காட்டுக்குள்ள போனது எங்களுக்கு இருட்டுல அவ்வளவா பெருசா தெரியல. கொஞ்சம் ஏதாவது வெளிச்சம் இருந்து இந்த மாதிரி பாறையில ஏறி இறங்கி இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா நைட் இந்த மாதிரி நைட்லாம் பாறையெல்லாம் ஏறி அங்க எல்லாரும் விழுந்துருவோம் கீழே, வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னன்னா நைட்டு டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் ரெஸ்ட் ரூம் மட்டும் என்னன்னா அட்டாச்சு கிடையாது. அந்த ஒன்று தான் எங்களுக்கு என்னன்னா அட்டாச்சு இருந்தா சூப்பர். மந்த்லி ஒன்ஸ் போயிருப்போம் நாங்களே. அட்டாச்சா இருந்தா ஓகே. இது எப்படின்னா லைனா இருக்கு. குளிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஒன்லி 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் அந்த மாதிரி போறதுக்கு. குளிக்கிறதுக்கே இல்ல, அதுக்கு தான் அது இதுக்கு அது பேர் என்ன, குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் பெருசா இருக்கு கேர்ள்ஸ் மட்டும். பாய்ஸ் குளிக்கிறதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஃபால்ஸ்லயும் பம்ப் செட் இருக்குது, குளிக்கிறோம்ல. குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் தனியா இருக்கு. அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ல நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். செம்ம ஹாப்பி. ஆனா கடைசியில் நம்ம தான் பம்ப் செட்டுக்கே போகல, பாப்பாலாம் போச்சு பம்ப் செட்டுக்கு. நம்ம போய் குளிச்சாங்க கடைசியா. அங்க இருந்து தண்ணியில வந்து இங்க வந்து பம்ப் செட்ல, ஏன்னா அந்த தண்ணி கொஞ்சம் மண்ணா மங்களா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா நேச்சுரல் வாட்டர், அது நேச்சுரலா அந்த பாண்டு வந்து அங்க இருந்து ஃபால்ஸ் மாதிரி தண்ணி விழுகுது. இந்த நாங்க போன டைம் கரெக்ட். இதுக்கப்புறம் நம்ம மழை வந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி நிறைய பயங்கரமா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல போக முடியாது. தண்ணி ஒரு லிமிட்டா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல போக முடியும். ஏன்னா அந்த கல்லெல்லாம் வந்து கிழிக்குது. ஸ்லிப்பர் இல்லாம ப்ராப்பர் ஒரு ட்ரெஸ்ஸிங் இல்லாம அங்க போக முடியாது. ட்ரை ஃபிட் நம்ம போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரை ஃபிட் போட்டிருந்தா நமக்கு நல்லது. ஏன்னா உடனே ட்ரை ஆயிடும். மற்ற ட்ரெஸ் எல்லாம் போட்டோம்னா அப்படியே இன்னும் தண்ணி வந்து இன்னும் சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலில் ஸ்லிப்பர் இல்லாம அங்க இறங்க முடியல. நான் வந்து அந்த ஸ்லிப்பர் போட்டிருந்தாலே இறங்கியிருந்தேன். ஆனா அவரு நம்மளோட கைடு கரெக்டா கண்ணாடி போட்டிருந்தாரு, கேப் போட்டிருந்தாரு, ட்ரை ஃபிட் போட்டிருந்தாரு, காலில் அந்த ஷூ போட்டிருந்தாரு, வாட்டர் ஷூ எல்லாம் போட்டிருந்தாரு. அந்த மாதிரி போனா கிடைக்குது எல்லாம். மாதிரி இந்த மாதிரி கேம்பிங் இனிமேல் ஏதாவது ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்க எது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம போயிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கத்துக்கிட்டோம். சரிங்களா, கத்துக்கிட்டு அங்க வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா, ஒரு ரெசார்ட் போனோம் அப்படின்னா அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்கவுங்க ஃபேமிலி கூட என்ஜாய். இதுனா ஒரு மொத்தம் அங்கே ஒரு 27-28 பேர் நாங்கள் இருந்தோம். அந்த 27-28 பேருமே மிங்கிளாகி பேசினாங்க. எல்லாருமே ஜாலியாக மிங்கிள் ஆகி கடைசியில போக 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 நல்லா க்ளோஸ் ஆகி நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேச ஜாலியா எல்லாம் கலாய்ச்சின்னு எல்லாம் சிரிச்சுன்னு அந்த மாதிரிலாம் நல்லா ஜாலியா போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருனா போகணும் அப்படின்னா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தடால இது சூப்பராக இருந்தது. இந்த கேம்பிங் யாருனாவது வேறு யாராவது பிஃபோர் போயிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.